அதான் மக்களோட மக்களா மீன் வைக்கலாம் வந்தாச்சு. வவ்வாலு, ராட்டு, கடமா, வஞ்சரம் எல்லாம் இருக்கு. நான் என்னென்ன வேணும்? கிட்டத்தட்ட 2-3 மாசமா மீன் மார்க்கெட்ல தானே இருக்கேன். இன்னைக்கு தேதியில லவ் பண்றதுக்கோ ரொமான்ஸ் பண்றதுக்கோ இல்ல ஜாலியா வந்து ஃபன் பண்றதுக்கு எத்தனை ஹீரோஸ் வருவாங்க. வருஷ கனவுன்றதை விட சின்ன வயசுல இருந்து என்டர்டெயின்மெண்ட்டோட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது. லவ் சீனே ரீடேக் கேட்ட விஜய் நல்ல கருத்தாகவும் கலையாகவும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட். எல்லா புதுமுக நடிகர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க இமிட்டேஷனாக மாறாமல் மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். எனக்கு இந்த ஷாட் கரெக்டாக வரணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். ஸோ எங்களுக்கு ஒரு 2-3 நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மக்கள் இந்த மூவியை பார்த்துட்டு வராங்கன்னா எந்த ஃபீல் கொடுக்கும் மக்களுக்கு? இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் நிறைய சிறப்புகள் இருக்கு, நிறைய பேர்கள் இருக்கு. என்ன மாவட்டம் தெரியுமா? நம்ம மதுரை தாங்க. நம்ம மதுரை மாவட்டத்தை மயமா கொண்ட ஒரு படக்குழுவை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வேற என்ன படக்குழு இல்லைங்க, நம்ம மதுரை 16 டீம் தான். அவங்க மதுரையில இல்லைங்க, இப்போ நம்ம சென்னைக்கு இங்க வந்திருக்காங்கங்க. வாங்க அவங்கள போய் பார்ப்போம். போலாமா? வாங்க. எங்கடா ஹீரோ? மதுரை 16ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் இல்லைங்க. ஓகே, எல்லாம் மீன் சம்பந்தமா தானே பண்ணியிருக்கோம். அதான் மக்களோட மக்களா மீன் வைக்கலாம் வந்தாச்சு. மக்களோட மக்களா ஃபீல்ட்ல இறங்கியாச்சு. வவ்வாலு, ராட்டு, கடமா, வஞ்சரம் எல்லாம் இருக்கு. நான் என்னென்ன வேணும்? வவ்வாலு கிலோ 500. வாங்கண்ணா. மீன் விவரம்லாம் எப்படின்னா தெரியும்? படத்துக்காகவே நீங்க மீன் வியாபாரியா மாறிட்டீங்களா? கிட்டத்தட்ட 2-3 மாசமா மீன் மார்க்கெட்ல தானேங்க இருந்தேன். ஓகே ஓகே, 1 கிலோ போடுங்க. ஒயிட் வவ்வால். உங்களுக்கு மீன் வேணுமா? நீங்க என்ன மீன் வாங்குறீங்க? ராட்டு வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல வாங்கிடலாம். ஓகே தான். மதுரைன்னு படம் பேர் வச்சிருக்கீங்க, மதுரையை விட்டு எதுக்கு நம்ம சென்னை மீன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? அங்கெல்லாம் எல்லாம் இருக்கிற மீனெல்லாம் வித்தாச்சுங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் இப்ப சென்னையிலயும் மீன் விற்கலாம்னு வந்தாச்சுங்க. மீன் வியாபாரியா மாத்திட்டீங்க. மீன் வியாபாரியா மாறிட்டீங்க. இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துச்சு? இந்த மாதிரி இங்க என்னென்ன மீன் இருக்கு, இந்த அது ராட்டு, இது ஒயிட் வவ்வாலு, அது வவ்வாலு, அது கடமா, அது வஞ்சரம், அந்த ஒவ்வொரு ரேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரைச்சு குடிச்சாச்சு. கண்டிப்பா. ஒரு அப்ப மீன் வியாபாரின்னா என்னென்ன அந்த பாடி லாங்குவேஜ்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன நீங்க பாத்தீங்களானா? மீன் வியாபாரம்னா என்ன, நீங்க முதல்ல ரேட்டு தெரியணும். கண்டிப்பா அதோட ப்ரிப்பரேஷனே சாலிடா ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி போயிருச்சு. மீன் மார்க்கெட்டுக்கு நாங்க தொடர்ந்து போக அக்கா மாதிரி ஆளுகள்லாம் நம்மளுக்கு உதவி பண்ண, எது எந்தெந்த மீன் என்னென்ன ரேட்டுன்னு அக்கா உதவி பண்ணி நாங்கெல்லாம் கத்துக்க அந்த மாதிரி இது போயிருச்சு. என்ன மாதிரி மக்களுக்கான படம்னா மெயினா பாத்தீங்கன்னா? இது வந்து நாங்க படத்துல வந்து மீனவர் சமூகத்துல இருந்து தான் ஒரு 2 பசங்க நாங்க இருந்து வேலை பார்த்து எப்படி நாங்க மேல நம்ம வாழ்க்கையில மேல முயற்சி பண்ணி வரோம், அதுல என்ன மாதிரி தடுமாற்றங்கள் கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்றது தான் படத்தை பத்தி இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு இந்த படத்து மூலமா சொல்ல வர கருத்துக்கள் என்னன்னா, நாங்க இந்த மீன் சமுதாயத்துல வந்து எங்களுக்கு கல்வி கிடைச்சாலும், அந்த ஸ்போர்ட்ஸ் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதெல்லாம் அஃபோர்ட் பண்றதுக்கு வந்து நாங்க இங்க நைட் வியாபாரத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. இந்த மீனவர் சமுதாயத்துல இருந்து நாங்க எங்களை காப்பாத்திக்க, குடும்பத்துக்கு எல்லாமே பார்த்துக்க, நாங்க எங்களையும் பார்த்துக்க, இங்க நாங்க மீன் வியாபாரமும் பார்த்துக்கிட்டு எங்களோட கல்வி, நாங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் விளாடுறோம் அங்க, அது எல்லாமே சேர்ந்து பார்க்க கண்டிப்பா இந்த தரப்பு மக்களுக்கு வந்து கண்டிப்பா படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். கண்டிப்பா பயங்கரமா கனெக்ட் ஆனா பாருங்க, பேசும்போது எங்களோட அவரையும் மீனவர்களா சேர்த்து பேசுறாரு. ஹீரோவான நீங்க இங்க இருக்கீங்க, நம்ம படத்தோட டைரக்டர் சார் எங்க? டைரக்டர் சார் வாங்க. வாங்க சார், வாங்க சார். இன்னும் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா சார், இங்க தான் இருக்கோம் சார். மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கம், நான் தான் ஜான் தாமஸ், மதுரை 16 படத்தில் டைரக்டர். உங்களை எல்லாரும் இந்த இடத்துல சென்னையில் வச்சு பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா நம்ம நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கீங்க. சென்னை வந்து எப்படி சார் இருக்கு அனுபவம் சென்னையில உங்களுக்கு? சென்னை வந்து என்ன சொல்கிறது, எப்போவுமே அது ஒரு ட்ரீம் லேண்டு நம்மளுக்கு. எங்கே எப்படியாவது இங்கே சினிமாவில் இங்கே வந்து ஜெயிக்கணும் வந்து. பட் ஆனால் சினிமாவும் நம்மளை கை கொடுத்து தூக்கிடுச்சு, இல்லை சென்னையை நம்ம கை கொடுத்து தூக்கிடுச்சு. சென்னைக்கும் சினிமாவுக்கும் இங்கே பெரிய நன்றி. ஓகே சார். மதுரை 16 டைட்டில் வச்சதுனாலே எனக்கு இந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்துச்சு. மதுரை மக்களை தாண்டி மற்ற பகுதி மக்கள்லாம் வந்து இந்த மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது வந்து தலைப்பு மட்டும்தான் மதுரை 16. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைப்பு மட்டும்தான் மதுரை 16. பட் ஆனால் இது எல்லாருக்கான ஒரு பொதுவான ஒரு தமிழ் படம். ஸோ அதனால் எல்லா மக்களுக்கு, சென்னை, கோயம்புத்தூர், எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்கள் பார்த்தாலும் இது அவங்கள கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமே தான் இருக்குது. ஸோ என்னால் எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பாக அது ஏன்னா மக்கள் வந்து மதுரை 16 டைட்டில் இருக்கிறதுனால
ஓகே மதுரையை போய் மையப்படுத்தி இருக்கோம், நமக்கும் மதுரைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக அதை கன்வே பண்ணிடுங்க. ஸ்டீரியோ டைப்புள்ள வரக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம மீனவர் சமுதாயத்தை வச்சு ஒரு ஃபவுண்டேஷனாக எடுத்திருக்கோம் அப்படின்னாலுமே மதுரையில் மட்டும் அந்த மீனவர் சமுதாயம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற எல்லா பகுதியிலையும் மீனவர் சமுதாயம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஒரு பிரதிபலிப்பாக நாங்களும் அவங்களோட ஒரு எக்ஸாம்பிளாக தான் அந்த படத்துக்குள்ளே இருக்கோம். ஒரு படம் மூலமா என்ன கருத்து நீங்க சொல்ல வரீங்க? அது டேரக்டர் இந்த படத்தில் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தோட வாழ்க்கைக்கான ஒரு குரலாக தான் இந்த படம் இருக்குது. அது எப்படின்னா அது அவங்களோட வாழ்வியலை காட்டுறதையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க, கல்வியில் பின்தங்கி இருப்பாங்க, அடுத்த தலைமுறை எப்படியா கல்வியை வச்சு தான் முன்னேற முடியும், ஏதாவது ஸ்போர்ட்ஸை வச்சு தான் முன்னேற முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதை மையப்படுத்தி அதை இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய படமாக தான் இந்த மதுரை பேனர் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இப்போது இந்த மதுரை 16 இந்த மதுரைக்காரன்டா பாட்டு எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? இந்த மெயின் மார்க்கெட்னாலே ஒரு மாதிரி க்ரௌடாகவே இருக்கும், நம்மளும் புதுசு, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களும் புதுசு. எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் தான் சொல்லணும். அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காது. அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடியூசரு கதையாசிரியர் ஜீன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த லொக்கேஷனை பெர்மிஷன் வாங்கி ஓகே பண்ணி கொடுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிவான்னு சொல்லி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரோட ஃபுல் சப்போர்ட்டில் தான் அந்த ஷூட்டிங்கே நடந்துச்சு. எல்லா மக்களும் இப்போ நீங்கள் இப்போ அதாவது எப்படின்னா சென்னையில் நிற்கிற கொஞ்ச நேரமே தாக்கு பிடிக்க முடியல, நீங்கள் ஃபுல்லாக அதை வச்சு ஷார்ட்டை எடுத்திருக்கீங்கன்றப்போ எல்லாரோட மக்கள் அன்பு தாங்க, மக்களோட அன்பு தாங்க. அதுதாங்க மதுரை 16 வெற்றி மக்களோட வெற்றி. ஆமாம். அந்த சார், இப்போ மீனவரா நீங்க அந்த ரோல்ல போக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்க? என்னென்ன சிரமங்கள் உங்களுக்கு? மீனவராக நம்ம அந்த ரோலுக்குள்ளே போக உங்களுக்கே தெரியுது நம்ம மார்க்கெட் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட்டோட கூட்டம் ஒன்று இருக்குது, ப்ளஸ் இதோட ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே இப்போ தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, லைட்டாக தெரியுது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியுது. நாங்கள் இதுக்குள்ளே தான் இருந்தோம் ஒரு மாதம் 2 மாதம் ஃபுல்லாக அதோட ஸ்மெல்லை பழகி, ஒவ்வொரு மீனையும் தொட்டு பழகி, மீன் அப்படியே இவங்கள மாதிரி வெட்ட தெரியாது, பட் ஆனால் சும்மா அந்த ஷார்ட்டுக்கு பழகணும் அப்படின்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் அந்த மேல் டாப்பாக எப்படி மீன் வெட்டுறது அப்படின்றத மாதிரிலாம் கற்றுக்கிட்டு, மெயினாக அந்த ஸ்மெல் ப்ளஸ் இங்கே யாருமே மேக்ஸிமம் இங்கே எனக்கு எப்படின்னு தெரில, நம்ம இங்கே மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க செருப்பு போட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மீனை மிதிச்சிடுவோம், ஏதாச்சும் சேதாரம் ஆயிரும் அப்படின்னு. செருப்பு போடாமல் அந்த மீன் தண்ணியில் கால் வச்சு அந்த ஐஸை தொட்டு அந்த மீன் வலுவலுன்னு இருக்கும். அது ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதுலேருந்து? மீன் வியாபாரம் தான். அதில் லேர்னிங் அப்படின்றது ஒரு விஷயம் எல்லா விஷயத்துலையும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ரெஷ் டீமு செட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது பர்டிகுலராக டேரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் இவங்க பசங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுவீங்க? பசங்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா அந்த ஸ்பான்டேனியஸ் தான். அதாவது எப்படின்னா இவங்களுக்கும் இந்த மக்களோட வாழ்வியலுக்கும் பல விதத்தில் தூரம் இருக்குது. ஏன்னா என்றைக்குமே ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஜெயிக்கணும்னா அவங்க எடுக்கிற கதாபாத்திரத்தை 100% அதாவது எப்படின்னா அவங்க லுக்கில் இருந்து உடல் மொழியிலேருந்து ஆத்மார்த்தமாக அதை வெளிப்படுத்தினா ஸோ அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றப்ப இவங்க எல்லாமே புதுமுக நடிகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை எடுத்து முடிக்கணுன்றப்ப அதை 100% இன்வால்மெண்ட்டோட செஞ்சு முடித்தாங்க. எனக்கு என்னடானா இதை இன்னும் எவ்வளோ அழகாக, எனக்கு கேமராமேன் எடிட்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டாஸ்க்னா இவங்க அழகாக கஷ்டப்பட்டு நடிக்கிற ஒரு விஷயத்த எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதை கேப்சர் பண்ணணும். அந்த லைவாக அதை கேப்சர் பண்ணி அதை எசன்ஸை கொடுத்தாதான் பார்க்குற மக்கள் நம்பிங்க. ஸோ அது எனக்கு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சார், இது உங்கள் 2 பேருக்குமே முதல் படம். ஸோ ஏன் நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் நோக்கி போகணுன்னு நீங்கள் யோசிச்சிங்க? க்ரைம் த்ரில்லர் அப்படின்றதுக்கான என்னன்னா இந்த கதை டிமாண்ட் பண்ணிச்சுங்க. இந்த கதையே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு க்ரைம் சம்பவம், 2 க்ரைம் சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே இருக்குது. ஸோ அதனால மக்களுக்கு ஜனரஞ்சமாக படம் பார்க்குறவங்களுக்கு க்ரைம் த்ரில்லராக பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த திரைக்கதையில அந்த கதைக்கு அது தேவைப்பட்டவங்களும் இந்த யாமி. உங்களுக்கு உங்கள் கருத்து என்ன? ஏன் க்ரைம் த்ரில்லராக போகணுன்றதுக்கா? ஏன்னா நீங்கள் ஹீரோவாக ஃபர்ஸ்ட் இருக்கீங்க, ரோல் இந்த மாதிரி ப்ளஸ் படம் இந்த மாதிரி போகுது. அப்படி இருக்கும்போது உங்களோட எண்ணங்கள் என்ன, எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சிங்க, என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி வந்திருக்கு? சொன்னாங்க என்கிட்டயுமே ஃபர்ஸ்ட் இந்த மூவி நடிக்கும் போது ஏன் ஒரு ரொமான்டிக் மூவி பண்ணக்கூடாது, ஏன் அந்த மாதிரி ஏன் லான்ச் ஆகக்கூடாது, ஏன் அப்படி புரட்சிகரமான ஒரு புரட்சி ஏன் அந்த மாதிரி அப்படின்ட்டு. எனக்கு எப்படின்னா சரி நம்ம ஒரு ரோல் பண்ணுறோம், அதை நம்ம சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ப்ரிப்பரேஷன்லாம் இங்கே நாங்கள் இந்த மீனை அதோட கற்றுக்கிறத விட இங்கே இருக்கிற பீப்புளோட பாடி லாங்குவேஜும் எப்படின்னு நாங்கள் கற்றுக்கணும். இவங்க எப்படி அவங்களோட லொக்காலிட்டியில் இருக்காங்க, எந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி, அதெல்லாம் சேலஞ்சிங் திங்ஸ். ஸோ மெயினாக அந்த ஆக்டிங்னு ஒரு விஷயம் வரும்போது எப்படி நம்ம இன்னொரு கேரக்டராக மாறி நம்ம அதுக்குள்ளே நடிக்கிறதுல எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டு.
ஸோ மூவிஸ் டு மூவிஸ் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் மாறி இந்த கேரக்டர் மூவில இருக்காது, இருக்காது, கண்டிப்பா இருக்காது. சுத்தமாக இருக்காது. இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கான இன்னொரு ஆன்சர் என்னடான்னா, இன்னைக்கு தேதியில் லவ் பண்ணுறதுக்கோ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாலியாக கொஞ்சம் ஃபன் பண்ணுறதுக்கோ எத்தனை ஹீரோஸ் வருவாங்க. எனக்கு நானும் வீண் சாரும் மைண்டில் முடிவு பண்ண என்னன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு சமுதாய பொறுப்போடு இருக்கணும், ஒரு மக்களுக்கான ஒரு கதாநாயகன் வேணும், எங்கள்ல இருந்து ஒருத்தன் வந்து எங்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு கதாநாயகன் வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் வந்து நிறைய அந்த காலத்தில் இருந்து நிறைய நடிகர்கள் நடித்து அவங்களுக்கான இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அறிமுகம் கிடைக்கும் போது மக்களை இன்னும் ஒண்டி உறவாடுறதுக்கும் அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு விஜய்க்கு மட்டும் இல்லை, விஜயோட சேர்ந்து மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அதுதான் நம்ம. ஓகே சார், இங்கே நம்ம பர்டிகுலராக ஷூட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன் மதுரைக்காரன்டா பாட்டு. மதுரையோட ஆந்தமாகவே மாறிடுச்சு. ஓகே, அந்த மதுரை அந்த மீனவன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உள்ளே வரும்போது மீன் மார்க்கெட் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த மதுரைக்காரன்டா பாட்டு வந்து மீன் மார்க்கெட்டில் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் எப்படி வந்துச்சு? நீங்கள் கேட்ட கேள்வியில் பதில் இருக்கேன். மீனவோட வாழ்க்கையை நான் வந்து படம் எடுக்கணும், நான் மீன் மார்க்கெட்டு தான் போகணும். ஒன்று கடலில் எடுக்கணும். இப்போ சப்போஸ் இது வந்து சென்னையில் எடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கடல் ஓரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம், கடல் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம ஊரில் கடலே இல்லைனா மீன் வந்து சேருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்களோட வாழ்வில் எடுக்கிறதுக்கான அந்த இடம் தான் மீன் மார்க்கெட் வச்சு சூஸ் பண்ணேன். உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அனுபவம் ஆக்சுவலி எங்களோட அந்த டான்சிங்கு அதெல்லாம் அந்த சாங் ஷூட் வந்து நைட் 9 o'clock ஆரம்பிச்சு மார்னிங் 5 o'clock நாங்கள் முடிச்சிட்டோம். நைட்டு ஃபுல் டே ஃபுல் நைட் ஷூட் ஸ்ட்ரெச்சு. அப்படியே எனர்ஜி ஃப்ளக்சுவேட் ஆகுது, மேலே போகுது, கீழே வருது. சரி, நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஆடி ஹேண்டில் பண்ணீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கரெக்ட் இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. டான்ஸ் ஆட தெரியும், ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சில் அப்படி டான்ஸ் ஆடினது இல்லை, ஃபுல்லாக டான்ஸ் ஆடினது இல்லை. சரி, ஓகே, சும்மா அப்பப்போ நம்ம நடுவில் டீ பிரேக்ஸ் எடுத்துக்கிறது, அப்படியே கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகி. இந்த பாட்டில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் 2 பேர் மட்டும் ஆடலை, ஆமாம், குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க? அவங்களும் அட் டைம்ஸில் வந்து டயர்ட் ஆனாங்க. பட் ஆனால் அங்கே இப்போ நான் ரிஷி அவங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது நம்ம அதை ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அவங்க தான் கோரியோகிராஃபர். அவங்களோட பாய்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க, எனக்கு அவங்க மோட்டிவேஷன் கொடுக்க, அப்படியே ஒரு எனர்ஜியில் போயிட்டோம். நீங்கள் பேசும்போதே ரிஷி அவர்களை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அவர்களை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே இது முதல் படம் போது அந்த டீம் ஒர்க் அப்படின்ற இடத்துல இடிக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டீம் ஒர்க்கை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி போச்சு அந்த? எங்கள் டீம் ஒர்க் எல்லாமே பாசமாக தாங்க போச்சு. அதான் லிரிக்லேயே மதுரைக்காரன்டா நாங்கள் பாசக்காரன்டான்னு இருக்கு. அப்படின்னா எல்லாருமே ஒரே வேவ் லென்த்தில் இருந்தோம். ஏன்னா எல்லாருமே எப்படியாவது ஒரு படம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு கரெக்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது அந்த சொல்லுவாங்க சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சேம் மைண்ட் செட்டுன்ட்டு, அந்த மாதிரி தான் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் சேர்ந்தோம். சார் கதை சொல்லும் போது எனக்கு வந்து சார் இந்த ஸ்க்ரீனில் இன்னும் டெவலப் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்படி இப்படியே பண்ணோம். இவங்க ஆக்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, எடிட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, கேமராமேன் இப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்க ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா இந்த படம் எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஃபயர் நம்ம பண்ணுற அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பக்காவாக பண்ணிடணும். அது மட்டும் இல்லை, பக்காவாக நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் இது முதல் படம் போது நிறைய கனவோட இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ வருஷங்கள். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன கனவு கண்டிருப்பீங்க உங்களோட முதல் படம்? அப்படி இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். அதுக்கான மைல் ஸ்டோனே இப்போ வரப்போகுது. படம் செப்டம்பர் 12 வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ட்ரீமிங் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரீம் எப்படின்னா, எனக்கு வருஷ கனவு இது. வருஷ கனவுன்றதை விட சின்ன வயசுல இருந்து என்டர்டெயின்மெண்ட்டோட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இந்த வருஷம் அந்த வருஷம்லாம் எனக்கு சொல்ல தெரில. சின்ன வயசுல இருந்து என்டர்டெயின்மெண்ட். அது போக போக ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துக்குள்ள இது இப்படி பண்றாங்க, இவங்க இது இப்படி நடிக்கிறாங்க, நம்ம அதை அப்சர்வ் பண்ண எப்படி அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கரெக்ட். அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்குள்ள ட்ரை பண்றது, மிரரை பார்த்து சரி அந்த ஸ்லாங்கை மாத்தி பேசுவோம், நம்மளும் அதே மாதிரி மெமிக்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இன்விடேஷன்ஸ்லாம் ஆமா மெமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? இல்லைங்க, மெமிக்ரி பண்ணுவோம். அந்த ஸ்லாங்ஸ் ஒரு மாதிரி பிடிக்கும், அந்த டிஃப்ரெண்ட் ஸ்லாங்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கடுத்து போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி நிறைய பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆடிஷன்ஸ்லாம் போகிறாங்க, நம்ம முதல்ல டெக்னிக்கலாக ஏதாச்சும் கற்றுக்குவோம் அப்படின்றனால எடிட்டிங் படித்தேன் நான். முதல்ல எனக்கு எடிட்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா ஃபோனில் பண்ணுவேன், ஃபோனில் பண்ணுறது மூலியமாகவே சரி அப்படியே நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுவோம், சினிமாவில் போய் எடிட்டிங் பண்ணுவோன்றது பிளான். எடிட்டிங் படித்தேன் நான். எடிட்டிங் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா திடீர்னு வராரு, என்கிட்ட இந்த கதை இருக்கு 7 வருஷமா 7 வருஷமா அவரோட கனவு இருக்கு 25 வருஷமா 7 வருஷம். இது மிகப்பெரிய ஒரு படம், இது ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெஷ் ஃபேஸஸாக இருந்திருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு சில டிஃபிகல்ட்டிஸும் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆக்டிங் சொல்லி தரதுல எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏதோ ஒரு பர்டிகுலர் சீன் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்ல, இந்த சீன் எப்படா புரிய வைக்கிறது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படி ஏதாவது இருக்கா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. அதாவது எப்படின்னா ஜாலியாக இருக்கிற சீன் இந்த பசங்களுக்கு ஜாலியாக வந்துடும். ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த எமோஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி சீனில் இப்போ அழகாக நடிச்சிட்டாங்க. லவ் சீன்லாம் சொல்லுவாங்க அவர்
அங்கே தானே பையன் கில்லாடி. நானே டேக் போதுன்னா கூட ஒன் மார்க் கேட்டு நடிப்பாரு. லவ் சீனே ரீடேக் கேட்ட விஜய் பெர்ஃபெக்டாக இருக்கணுன்றக்கா. ஆனால் வந்து எப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றப்போ டூப்பே போடக்கூடாது. ஏன்னா ஒரு புது நடிகரை லான்ச் ஆகும்போது தனக்கு எல்லாமே வரும்ன்றவே ப்ரூவ் பண்ணணும்னா ரிஸ்க் எடுத்து ஆகணும். ஃபைட் சீக்வன்ஸில் ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும், எமோஷன் சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் யூஸ் பண்ணாமல் அந்த சீக்வன்ஸை உள்வாங்கி அலையிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ பின்னாடி ரன்னிங் கமெண்ட்டு குறுக்கு அவங்களும் அதை உள்வாங்கி அதை உண்மையிலே ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் சேட்டன் வந்திருக்கா? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து முதல்ல வந்து இமோஷனல் சீன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பிகாஸ் அதை ப்ராப்பராக உள் வாங்க முடியலை. அது அப்படியே போகும்போது ஜாலியாவே ஜாலியாகவே இருந்து பழகிட்டோம். பட் ஆனால் வரும். அது எப்படின்னா நம்ம இன்னும் ஒரு இன்டென்ஸாக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியலை. அது அப்படியே போக போக அந்த இடத்துல இவங்க இன்புட் கொடுக்க நல்லா கற்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து அந்த ஷூட்டிங் ப்ராக்ரஸ்லேயே போகும்போது திருப்பி இன்னொரு எமோஷனல் சீன்ஸ் ஷூட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து அப்படியே ஷூட்டு போய்கிட்டு இருக்கு. இன்புட்ஸ்லாம் இல்லை பெருசாக, அப்படியே ஃப்ளோவில் போகுது. எமோஷன் எல்லாம் கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு பார்த்து சதுரிட்டாரு. என்னடா பிரிஸ்டியா, ஒரு 2 நாள் முன்னாடி தானடா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், புடிஸ்டியடா. அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இப்போ எமோஷனல் ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு வர வைக்கணும்னா என்ன பண்ணீங்க நீங்க? நான் பர்சனலாக அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம நார்மலாக ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நம்ம அழுகணும் அப்படின்றத விட நம்மளோட ப்ரீதிங்கோட ஸ்பீடை லைட்டாக மாற்றணும். ப்ரீடிங்கோட ஸ்பீடை லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த எமோஷனை உள்வாங்கி அதுக்கடுத்து அதை நம்ம கண்ணில் கொண்டு வரணும். இது வந்து நான் இப்படி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க கஷ்டப்பட்டு. இந்த இவர் சொல்லி கொடுத்து ஒரு 3-4 நாள்ல இல்லை எனக்கு அன்னைக்கு தூக்கம் வந்துச்சு அவங்களுக்கு. வந்துச்சு, அதெல்லாம் வரல. அது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நம்ம படத்தில் வந்து ஒரு எமோஷன் சீன் தான் ஒரு 2-3 சீன் கண்டினியூவாக வரும். பட் ஆனால் ஷூட் பண்ணும்போது எப்படின்னா 2 நாள் 3 நாள் கேப் விட்டு எடுக்கும். ஸோ அப்போ 2 நாள் 3 நாள் கேப் விட்டு எடுக்கும், டக்குன்னு மைண்டு மாறிடும். திரும்ப அந்த மைண்ட் செட்டை கொண்டாந்து அந்த எமோஷனை திரும்ப உள்வாங்கி திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதான் நான் சொல்லிட்டேன், இதுதான் கதை, இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும், இவ்வளோதான் மீட்டர், இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது, இதுக்கு மேலே நீ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னப்போ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அதை வாங்கி பண்ணிக்காங்க. விஜயும் சரி, ரிஷியும் சரி, எல்லாருமே அதை ரொம்ப அழகாக வாங்கிட்டாங்க. ஈவன் குருவான்னு சொல்லி ஒரு பையன், அந்த பையனுக்கு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் பண்ணாங்கன்னா அவனும் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்கேன். இங்கே வந்து உங்கள் அப்பா வந்து சொன்னார்னு சொன்னீங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன இருந்துச்சுன்னு யோசிச்சிங்க? அப்பா ஸ்னாப்பர் எடுத்துகிட்டு வந்து கையை கொடுத்தோன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தாட்டு வேணாம் அப்படின்ட்டேன். வேணாம், நான் பண்ணலை, எனக்கு இன்னும் வந்து இதுக்கு ரெடி ஆகுறதுக்கு ப்ராக்டிஸ் இருக்கா என்னன்னு தெரியல, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இல்லை நான் அப்படின்ட்டு. இல்லை நீ தான் பண்ணணும்னு எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி நிறையா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இது இப்படி இருக்கணும் என்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேஜில் இருந்து என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், ஜானனா எங்கள் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் என் கூட சேர்ந்து ஸ்கிரிப்டை பல வாட்டி ரிவைஸ் பண்ணி சொல்லி நம்ம கூட படிச்சிருக்க மாட்டோம்ல. அது வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட். நம்மளுக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அது ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே கொண்டு வந்து கான்ஃபிடென்ட் ஆக்கிட்டாங்க. நானே அதுக்கடுத்து ஓகே வாங்க இப்போ போகலாம் அடிக்கலாம் அப்படின்னு போயாச்சு. அந்த அளவுக்கு நீங்களே கூப்பிட்டு போகிறதுலாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது உங்கள் அப்பா தான். டேரக்டர் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதும்போது அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி ஓஎஸ்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேட்டுட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு, இப்போ ஹாலிவுட் மூவிஸோட ஓஎஸ்டிஸ்லாம் கேட்டு ஆக்ஷன் சீன்ஸ் எழுதும்போது பண்ணுவேன் அப்படின்னாரு. நீங்கள் சொன்னீங்க ஸ்கிரிப்டை படித்த உடனே ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது ஓஎஸ்டி அந்த மாதிரிலாம் கேட்பீங்களா நீங்கள்? ஓஎஸ்டின்னு சொல்லி அந்த அளவுக்கு அண்ணே ஹாலிவுட் ரேஞ்சு தான், அதுதான் கேட்குறேன். நிறைய ரேஞ்சில் பர்டிகுலர் ஒரு சில சீக்வன்ஸுக்குலாம் எனக்கு வந்து அந்த ஒரு விண்டேஜ் இளையராஜா சாங்ஸு, எம்ஜிஆர் சாங்ஸ், ஏன்னா என்னதான் இருந்தாலும் சீன் நம்மளுக்கு வர்றது மாதிரி அது ஒரு பிஜிஎம் தான் நம்ம மைண்டில் கேட்போம். இந்த பிஜிஎம் நம்ம உள்வாங்க பழைய எம்ஜிஆர் பாட்டு, பழைய, ஏன்னா மீனவர் மக்கள் ரொம்ப எம்ஜிஆர் தான், அதுவும் அந்த கரையை போல அந்த மக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசிக்கலி கமல் சார் ஃபேன். என்னன்னா கமல் சாரோட சாங்கு அந்த மேகம் கட்டட்டும் அந்த பீட்டில் எனக்கு அப்படியே கட் பண்ணி போனேன். ஏன்னா அந்த இதை வச்சு தான் நம்ம எடிட் கட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு தான் நான் அந்த ஸ்க்ரீன் பிளே. இன்னொரு விஷயம், பொதுவாகவே தனியாக தான் எழுதுவீங்களா இல்லை குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா ஸ்க்ரீன் பிளே பற்றி? நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே தனியாக எழுதியிருவேங்க. ஏன்னா எனக்கு என்னோட ரைட்டிங் ப்ராசஸ் என்னென்னா வந்து ஒரு டிராஃப்ட் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அண்ட் தென் நான் வந்து ஜீன் சாரோட டிஸ்கஸ் பண்ணுவேன். சார் இதுதான் நான் பண்ணியிருக்கேன், இது என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத நான் கேட்பேன். அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், அதை ஆட் பண்ணி இது பண்ணிடுறீங்க. நீங்கள் எடிட்டிங் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதனா நீங்கள் உங்கள் இன்புட்ஸ் எதனா சொல்லியிருக்கீங்களா? இந்த மதுரைக்காரன்டா பாட்டுக்கு நடுவில் சின்ன இன்டர்வியூட் ஒன்று வரும். நாங்கள் எங்களோட ஃபாலோவிங் சீன் ஒன்று இருக்கும். பாட்டு ஒரு ப்ராக்ரஸாக போய்கிட்டு இருக்கும் போது நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படி இது நம்ம இன்டர்வியூவோட எப்படி வைக்க போகிறோம், எப்படி நம்ம அந்த ஷார்ட் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. நான் தான் இப்போ சொன்னேன், ஆனால் எப்படி ஒரு ஐடியா இருக்குண்ணே, அந்த மாதிரி வைப்போம்மா, கரெக்டாக அந்த பீட்டில் கட் பண்ணி போவோம் அப்படின்ட்டு. நான் எப்படி ரொமான்ஸில் தானே கரெக்ஷன் கொடுப்பேன், இது
ஒரு தெரிஞ்ச இன்னொன்னு சொன்னேன், மறுபடியும் பதிவு பண்றேன். ஏன்னா தம்பி இந்த படத்துல வந்து ஆக்டர்ன்றதை தாண்டி அசோசியேட் டைரக்டரும் வேலை பார்த்துருக்காரு. ஆடியோ அஞ்சலி கேட்ட ப்ரோ. ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர் அப்படியே எடிட்டர் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஓகே ஐடியா நல்லா இருக்கு ப்ரொசீட் பண்ணிடுவோம் அப்படின்னு அதை வச்சு முடிச்சக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்கு, பரவாயில்ல. அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நான் சொன்னதில்ல. சரி ரைட், அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சொன்னதை. ஆனால் அப்புறம் ஸ்டாப் ஆயிருக்க மாட்டீங்களே, ஒரு விஷயம் டிக் விழுந்துருச்சுன்னா நிறைய விஷயம் தோணுமே மைண்டில். அடுத்து அந்த இடம் நான் வந்து பர்டிகுலராக நான் கொஞ்சம் சொன்னது, மிச்சப்படி மேஜராக எங்கள் ஜானனை பார்த்துக்கிட்டாங்க, டேரக்டர் எல்லாமே மேஜராக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் இடத்துல அண்ணே இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விடலாம், இது லைட்டாக இங்கே வெட்டலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்காமலாம் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறேன் நான் கரெக்டாக யோசிப்பாங்க, அதை வச்சு பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி போட்டு பார்ப்பான். சரி ரைட்டு ஓகே கரெக்டாக இருக்குது, இல்லையா அது இல்லைடா வேணாண்டா, ஓகேண்ணே ஓகே அப்படின்னு ப்ராக்ரஸ் ஆயிரும். இவங்க ஆடியோ லான்ச்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. உங்க பேர் மட்டும் விஜய் இல்லை, நீங்க பெரிய விஜய் ஃபேன் அண்ட் மேனரிசமா விஜய் மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்களாமே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை தான் வந்திருக்கும். அவரை தான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்றோம். அவரோட டான்ஸு, அவரோட ஆக்டிங், அவரோட ஆக்ஷன் எல்லாமே கொண்டு இருக்கட்டும். நான் அந்த மாதிரி இருக்கணும் இல்லை இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்றனாலே தானாக வருது. அப்படி மற்றவங்க கிட்ட இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஹாப்பியாக தான் இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் பயப்படுவாங்க இல்லையா, இந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ட்ரோல் பண்ணிடுவாங்களா, இதுவும் அது ஒன்றா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருவாங்கன்னு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டேலண்ட்டை பார்க்காம கிரிட்டிசிசம் மட்டும் பார்த்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கும் போது என்னன்னா, நம்மளுக்கான இண்டிவிஜுவாலிட்டியும் முக்கியம் அந்த இடத்துல. கண்டிப்பாக அதையும் நம்ம எப்படி கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அதை காட்டுறது, நம்ம மக்களுக்கு வந்து அப்படியே இவங்க வந்து விஜய் சார் மாதிரியே பண்ணுறாங்க, அதுவும் ஹாப்பியாக தான் இருக்கும். இருந்தாலும் இவர் ஜெரம் விஜயா பண்ணுறாருன்றதும் கேட்க நல்லா இருக்கும். ஏன்னா ஆயிரம் விஜய் வரலாம், ஆனால் ஒரு ஜெரம் விஜய் தானே வர முடியும். அதுதான் சொல்லுவேன். சிம்பிள். அதாவது எப்படின்னா, இந்த கேள்விக்கான ஆன்சர் நான் ஜெரோம் விஜய்க்காக சொல்றேன். இங்கே வர அப்கமிங் ஆக்டர்ஸாகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது பாரத்ரா இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குன்றது. பட் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இமிட்டேஷனாக மாறிடக்கூடாது. அதுதான் மெயின். இப்போ நான் சொல்கிறேன், நான் கமல் சார் பிடிக்கும். பட் ஆனால் நான் கமல் சார் பார்த்து நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது வைக்கல, ஏதாவது ஒரு கேரக்டரோட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, பட் நான் அதுக்கு அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் திரும்ப பண்ண முடியாது, பண்ணணும் மொத்தம் இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தாங்க. எல்லா புதுமுக நடிகர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க இமிட்டேஷனாக மாறாமல் மொத்தம் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். அது ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸும் அது வந்து அவங்க லைஃபுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணோம். இந்த படம் வந்து ரியல் லைஃப் பொறுத்து இருக்குன்னு சொன்னீங்க. இந்த கிரைம்ஸ்லாம் 2 கிரைம்ஸ் உண்டு. ஸோ அதை பற்றி எதனா கான்ட்ரவர்சிஸ் எதனா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரியல் லைஃப் பொறுத்து இருக்குன்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாங்க. ஏன்னா நான் வந்து சார் வந்து இந்த கதை வந்து ஜீன் வில்லியன் சாரோட தான். அவர் சொல்லும் போதும் நினைச்சோம், சார் நம்ம ஒரு ஆடியன்ஸாக எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த பார்க்கணும் அப்படின்றது சந்தோஷம், ஆர்வம் வரும். ஆனால் ஒரு டேரக்டர் நான் இது எடுக்கும்போது எந்தெந்த கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ண போகிறோன்றப்ப தான் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா மொதல் படம் இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறோம். நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி கொண்டாடுறதே பெரிய ஸ்டெபிள். பட் அதில் இவ்வளோ சோஷியல் மெசேஜ், இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம், இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாடே உழுக்குன ஒரு விஷயத்தை நம்ம படம் எடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இதை சொல்லி அவனை, ஏன்னா வந்து எங்கள் டீமோட ஒரு பெரிய மோட்டோவே என்னடானா, சமுதாய என்ன சொல்கிறது அக்கறையோட ஒரு படத்தை பண்ணணும், சும்மா ஏதோ படம் பண்ண வச்சோம் அப்படி இல்லாமல் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது நேரத்தை. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, ஸ்க்ரீன் பிளேயில் வந்து டேரெக்டாக மூந்தில் அடித்த மாதிரி சொல்லாமல் அதுக்குன்னு ரொம்ப பூசு முடியாமல் சொல்ல வேண்டிய விஷயத்த அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது அது எங்களுக்கு கரெக்டாக. அதுக்கு ப்ராப்ளம் இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்களா இந்த ஒரு விஷயத்த? ஆனால் எனக்கு தெரிஞ்சு பை பாஸ் கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரல. சென்சார் அந்த சைடில் சென்சார் போர்ட்லேயே இருந்தது. இன்ஃபேக்ட் சென்சார்லேருந்து படம் பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம இருந்து வரதுனா அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் டீமாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அழகாக வந்து பாதிப்பு இல்லாமல் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு உண்மையில ஒரு பெரிய சப்போர்ட். அங்கேயே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெற்றியை பெறுவோம், பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற நம்பிக்கை அங்கே தான். இவர் சொல்கிறத ஷார்ட்டாக கரெக்டாக சொல்ல போனோம்னா, ஒரு நல்ல கருத்தாகவும் கலையாகவும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட். அதுதான் டார்கெட். ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டேன் அப்படின்றாரு. கதை மாதிரி சொல்றீங்க, அவர் கவிதை மாதிரி முடியணும்னு. ஏன்னா நான் டேரக்டர், அவர் ஆக்டர்ஸ் பக்கமாக பேசுறதோட பக்காவாக பேசிடுவார். அடுத்த கவிதை போட்டார். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னீங்களா, ஸோ கவிதையாக போட்டார். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலே மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். கரெக்டாக இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூவி ரிவ்யூன்னு ஒன்று பண்ணுறாங்க. இது இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், சில டைம் மக்களுக்கு புரியல அப்படின்னா படத்தோட ஓவரால் பிஸ்னஸே அஃபெக்ட் ஆயிடுது. நீங்கள் படம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் ப்ரெஷராக உங்களுக்கு மைண்டு வந்துச்சா?
நான் அதை பற்றி நான் யோசிக்க இந்த படம் பிடிக்குமா, மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்களா, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சீன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா? இல்லை ஆக்சுவலாக வந்து எப்படின்னா சிம்பிள், நம்ம வந்து எழுதும் போதோ படத்தை எடுக்கும் போது இது பிடிக்குமா இது பிடிக்காதா அப்படின்லாம் நம்ம கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டோம். ஓகே. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம், ஏற்றுக்காது அவங்க. ஏன்னா இந்த மதுரை 16 படமே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமான்னு கேட்டால் கேள்வி தான். பட் ஆனால் மெஜாரிட்டியான மக்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோங்கிற நம்பிக்கை தான் இருக்கும். தவிர விமர்சனத்தை மைண்டில் வச்சோ வேறு என்ன சொல்கிறேன்னா கேள்விகளோ மற்ற ஒரு அச்சுறுத்தலோ மைண்டில் வச்சு எழுதலை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு லாஜிக்கு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, புரியணும் எல்லாருக்கும் புரியணும், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள்லாம். ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ வர கிரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க, ஆடியன்ஸோட ரிவ்யூ பார்த்து பயப்படுறாங்க. தேட்டரில் வந்து மக்கள் வந்து பொதுவாகவே பேசக்கூடாது, வெளியே வந்து ரிவ்யூ கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்ல வர அளவுக்கு கிரியேட்டர்ஸ் பயப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் கேட்டேன், இந்த கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சிம்பிள் பிரதர், நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல குவாலிட்டிக்கு கேரண்டி. குவாலிட்டிக்கு எவ்வளோ மாசம் படம் ஷூட்டிங் போச்சு மொத்தமா? வெறும் 22 days. 22 days தானா? எப்படி அதுக்குள்ள எல்லாமே பண்ணீங்க? ப்ரீ ப்ரொடக்ஷனோட பிளானிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 6 months முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து லொக்கேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, டைமிங்ஸை ஷெட்யூலைஸ் பண்ணுறது, என்னென்ன டைம்ஸில் மீல்ஸ் வந்துருன்றதை ஷெட்யூலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டேரக்டரும் எங்களோட அப்பாவும் சேர்ந்து பிளான் ஆர்டிஃபிஷியல்ஸ்லாம் பக்காவாக இருந்துருக்கும். ஸோ அப்போ இந்த 22 daysல உங்க 2 பேருக்கும் இந்த ஒரு பெஸ்ட் மெமரின்னு ஒன்று இருக்கும்ல இந்த செட்டில், அது ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. பெஸ்ட் மெமரி, செட்டோட மெமரி. பெஸ்ட் மெமரி அப்படி இதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாப் இருக்குதா, அது என்னைக்குமே மறக்கவே ஆகாது. டேரக்டராக ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு மூமெண்ட். அதுக்கு ஏன்னா விஜய் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். எனக்கு விஜய் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன். இன்றைக்கி அவன் வந்து தம்பியை வந்து ஹீரோவாக நிற்க வச்சு அவர் அறிமுகமாகும் போது சேர்ந்து நானும் அறிமுகமாகும் போது அது ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் மாதிரி தான் படமே. அது ஒரு மெமரபிள். உங்களுக்கு எனக்கு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம முன்னாடி கொஞ்சம் ஏதோ ஸ்டேஜ் ஆக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தனால ஆக்டிங் வருது அப்படின்னு போயாச்சு. பட் ஆனால் நம்மளோட டீமில் இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கோமா நம்மளோட ஆக்டிங்கில் அப்படின்ற அந்த கேள்வியோடைய தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனல் சீன்ஸ் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்ற ஒரு நீங்க தோல்ல தள்ளிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றோம், இம்ப்ரூவ் பண்றோம், அதுதான் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இருந்துச்சு கான்செப்ட்ல. ஓகே, மெமரிஸ் அப்படின்றப்போ ஒரு சில விஷயம் மிஸ்ஸிங் இருக்கும்ல. இப்போ செட்டில் பார்த்துருப்போம், ரிஷி பிரதர் கூட ஒரு சில விஷயம்லாம் பேசியிருப்போம், இப்போ பார்த்தா அவர் இல்லை. அந்த மாதிரி இந்த திருப்பி ஷூட் பண்ணோம்னா இந்த விஷயத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அட்டாச் ஆனீங்க. அதே மாதிரி இப்போ மற்றவங்க கூட எவ்வளோ அட்டாச் ஆனீங்க. இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு எல்லாரும் போவோம் செய்வோம். ஸோ இந்த படம் செட்டோட எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருந்துச்சு? நாங்கள் படமாக அந்த ஷூட் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். ஃபேமிலி அவங்க எல்லாருமே எங்கள் அப்பாவை டேடின்னு தானே கூப்பிடுவாங்க, டேடின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஜாம்னனாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஃபேமிலியாக ப்ராக்ரஸ் பண்ணி எல்லாருக்குள்ளேயுமே அந்த இம்ப்ரோவைசேஷன்ஸு வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ராக்ரஸை நாங்கள் பண்ணிவிட்டு அப்படியே ஷூட் தொடர்ந்து போயிட்டே தான். இந்த மாதிரி ஸ்மூத்தாக போனோம்னா என்ன மெயின் திங்ஸ் இருக்கணும்? இந்த டீம் ஒர்க் நல்லா ஸ்மூத்தாக எடுத்து போனால் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கா? பொறுமை இருக்கணும். பொறுமை ஈகோ இருக்கக்கூடாது. பொறுமை இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது முதல்ல நல்லதா கெட்டதான் யோசிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். இல்லை யோசிக்கிறதோ ஃபஸ்ட்டு அதை கேட்கணும். இது கேட்கணும், அதுக்கு தான் ஈகோ இருக்கக்கூடாது. தம்பி வந்து பண்ணுறாப்புல இப்போ ஏன்னா நான் ஒரு டேரக்டர்னு போய் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஜீன் சார் ஒரு இன்புட் கொடுப்பாரு, தம்பி ஒரு இன்புட் கொடுப்பாரு, எடிக்கும் அந்த இடத்துல நான் தானே டேரக்டர், நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கேட்கணும். இப்போ தம்பி வந்து நான் ஆக்டர் எனக்கு தெரியாத எனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. அப்படி வேணா நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒன்று சொல்லி ஆமாண்டா. ஏன்னா இந்த படத்தில் இன்னொரு மிச்சமாக அந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டியதுன்னா, இந்த படம் ஏன் நல்லா வருன்றதுக்கு ஒரு ரீசன் என்ன, சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80s கிட்டு, நான் ஒரு 90s கிட்டு, தம்பி வந்து ஒரு 2K கிட்டு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை செய்யும் போது ஆப்வியஸ்லி அந்த ஜென்ரேஷன் கேப்புக்கான ஐடியாஸ் இருக்கும். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் அதை சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக கொண்டு வர முடியும். நான் ஒரு ஐடியாவோட இருப்பேன், அண்ணன் ஒரு ஐடியா சொல்லுவாரு, எங்கள் அப்பா ஒரு ஐடியா சொல்லுவாரு, அப்படியே தலை கிலோலாம் குழம்பி ஓகே. ஆனால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட யாருன்னா மியூசிக் டைரக்டர். ஏன்னா சார் வந்து எனக்கு இளையராஜா ஸ்டைலில் வேணும்பாங்க, ஆர்எஸ் ஏஆர் ரஹ்மான் மாதிரி அவர்கிட்ட நான் யாரை மாதிரிதான் போடுறது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷம் ஆரம்பமாகவே போடுறேன்னு சொல்லி அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. அவரோட யூனிக்னஸ்.
ஸோ அப்போ வந்து இந்த படம் மெயினாக என்ன ஏஜில் இருக்கிறவங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன்? ஆல் ஏஜில் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே, என்ன விஷயம் மிஸ் பண்ணீங்க நான் கேட்டா சொல்லவே இல்லையே ரெண்டு பேருமே. அவன் ஹீரோவை மிஸ் பண்ணியிருந்தான். ஹீரோனே மிஸ் பண்ண ஹீரோ அதான் தமிழ். அதெல்லாம் போறாதீங்க, அப்படிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப பர்சனலாக மிஸ் பண்ணது வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ண அன்னைக்கு தான். ஏன்னா அது ஒரு மாதிரி படன்ட்டு ஹை அட்ரினலின்ல இருந்து அப்படியே தரன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், அடிச்சு பறக்கிறோம், அங்கிட்டு இங்கிட்டு போகிறோம். அது ஒரு இன்டென்ஸான சீனாக போச்சுல்ல அந்த மாதிரி. ஸோ ஆக்ஷன் சீன்ஸில் என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் பயங்கரமாயிருச்சு அந்த டைமில். போட்டு அடிக்கணும், அந்த மாதிரி அடிக்கணும் இல்லை, அது அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அடிக்கக்கூடாது. அந்த எக்ஸ்பிரஷன் ஹோல்ஸ் பண்ணணும். கரெக்ட். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ ஆக்ஷன் சீன் சொல்லும்போது இப்போ நீங்கள் ஃபிட்னஸ்க்கு எதுனா பண்ணீங்களா எக்ஸ்ட்ராவா? ஃபிட்னஸுக்கு வந்து நான் முன்னாடி ஆக்சுவலி மூவியில் 10 kilos எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓ, அது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் டக்குன்னு 10 கிலோனா எப்படி? ஒரு 5 months டயட் பிடிச்சி 5 months ஆயிடுச்சு. 5 months டயட் அண்ட் ஜிம் ப்ராக்ரஸ் கண்டினியூஸாக போய் ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு ஏற்றிடுவோம் அப்படின்னு போயாச்சு ஒரு மோடில். நீங்க சொல்லுங்க, எந்த விஷயம் மிஸ் பண்ணீங்க? நான் இப்போ நீங்கள் கேட்கும் போது யோசிக்கும் போது ஒட்டுமொத்த செட்டையும் நான் இன்னைக்கு மிஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா திரும்ப அந்த மதுரை பர்னர் எடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக அவ்வளோதான். இதுக்கு நான் சொல்ல வரும்போது இன்னைக்கு நினச்சாலும் அந்த திரும்ப அந்த வைப்பு கிடைக்காது இன்னைக்கு. அந்த ஒன்று அதான் என்ன சொல்ல, ரிஷியாக இருக்கட்டும், விமலா இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு கூப்பிட்டோன்னே ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும், அந்த மீன் மார்க்கெட் மாதிரி அங்கே மீன் மார்க்கெட் கொடுத்தவங்க, கோஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன். நான் நீங்கள் இந்த ஒர்க்காக அவர் சொன்னார் இந்த ஃபிட்னஸ் அந்த மாதிரிலாம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாரு. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இருக்கு? ஒரு ஷூட்டுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அவர் இறங்கிட்டாரு. அதை வச்சுதான் வேற எதனா சாக்ரிஃபைஸ் இல்ல வேற எதுனா இப்ப ஃபேமிலி விஷயம் ஆகட்டும், மற்ற விஷயம் சாக்ரிஃபைஸ் இருக்கும் இல்லையா, நான் பண்ணி இதை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். சாக்ரிஃபைஸ்ன்றது பெரிய இருக்காங்க, டிசிப்ளின் தான் மெயின். நான் எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் டிசிப்ளின் தான் மெயின். நான் வந்து சாக்ரிஃபைஸ் இதுதான் பேஷன், இதுதான் லைஃப்னு வந்த அப்புறமேட்டு அங்கே சாக்ரிஃபைஸ் எல்லாமே. எனக்கு எங்கள் அப்பா மட்டும் நான் சொல்லி மைண்ட் செட் பண்ணேன். அப்பா நான் ஒரு படம் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா சந்தோஷம், பரவாயில்ல அவன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அவன் பண்ணுறான் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் ஆகிட்டாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணேன். அட் த சேம் டைம் எனக்கும் டைம் கிடைக்குமோ எங்கள் அப்பா அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கேஸ் இந்த படம் இப்படி போயிட்டு இருக்கணும் அப்படி. ஸோ சாக்ரிஃபைஸ்னு எதுவுமே கிடையாது, டிசிப்ளின் தான் இருந்தோம், நல்லபடியாக மினிஸ்கோம். சார் ஆமா ப்ரொஃபஷனலாக பர்சனலாக இருப்பாரு. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா எப்படி? அப்படியெல்லாம் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் தான். வேலைன்னு வந்துட்டா எனக்கு இந்த ஷாட் கரெக்டாக வரணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அதனால இங்கேதான் இருக்கணும். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். மக்கள் இந்த மூவியை பார்த்துட்டு வராங்கன்னா எந்த ஃபீல் கொடுக்கும் மக்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கு பின்னாடி ஒரு பணமும் அதிகாரமும் இருக்கின்றத மக்கள் ஆணித்தரமாக தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வந்து ஒரு எங்கேயோ ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அதுக்கு எங்கேயோ ஏதோ ஒரு சாமானிய மக்கள் ஒரு ஆள் வந்து பலியாகிட்டு தான் இருக்கார். ஸோ அது ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது நம்ம மதுரை போயினார் படம் பார்க்கும்போது மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால பல உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வரும். இதனால அவங்களுக்கு பல கேள்விகள் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது அதில் தின் இருக்கு. ஓகே, நான் சொல்லிடுவா. படத்துக்கு சிம்பிளாக ஒரு மோட்டோ தான், பணமும் அதிகாரமும் இருந்தால் என்னன்னாலும் பண்ணுவீங்களா, அதுதான் படத்தோட மோட்டோ. ஒரு கேள்வியா அதுதான் அந்த கேள்வி. அதுக்குள்ளே எப்படி எமோஷன்ஸ் அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் மக்கள் தாண்டி வராங்க அப்படின்றது தான் படம். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் எல்லாம். மக்களுக்கு விடை கிடைக்குமா அந்த படம் மூலியமா? கிடைக்கணும் லட்சத்தெல்லாம் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். மதுரை 16 டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரெஷ் பேசஸ், அவங்க கெரியர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதுக்கு மதுரை 16 வெற்றி பெறணும். ஸ்டார்ஸை மட்டுமே நம்பாம வெறும் கதையை மட்டும் மையமா வச்சு புதுமுகங்களை நம்பி மக்களை நம்பி எடுத்திருக்காங்க இந்த படம். கம்மிங் September 12th ரிலீஸ் ஆக போகுது. ஃபேமிலியா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எந்தெந்த படத்தையோ ப்ரொமோட் பண்றோம், இந்த மாதிரி நல்ல படத்தை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நல்ல கலைஞர்கள் வெளியே வருவாங்க. கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடைய பெஸ்ட் விங் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். Coming 12th எல்லாரும் வந்து மதுரை 16 படம் பாருங்க.